இங்க பாருங்க, வாவ், திஸ் இஸ் மை ட்ரீம் ஹவுஸுங்க. செம இருட்டாக இருக்குங்க. நான் மட்டும்தாங்க ஸ்டேவே பண்ண போகிறேன். இங்கே பாருங்க, இந்த லைட் வேற பிளிங்க் பிளிக்னு அடிச்சுக்குது. அப்பா, என்னங்க எல்லாம் ஹாரர் படத்தில் வர சீன் மாதிரியே இருக்குது. நம்மளோட 14th அண்ட் லாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் காசர்கோடில் இருக்கோம். நம்ம காசர்கோடு டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டோம். காசர்கோடு டிஸ்ட்ரிக்டில் சிட்டுக்குண்டுன்னு ஒரு கிராமத்தில் இருக்கும், ரிமோட்டான ஏரியா. இங்கே வந்து ஒரு கோச் சர்ஃபிங்கில் ஒரு அண்ணா கிடச்சாங்க. அவங்க தான் ஆக்சுவலாக வந்து அம்பாசிடரு. லைக் நமக்கு பார்த்தீங்களா, ஸ்டார்டிங்லேயும் ஒரு பெரிய கான்டாக்டு அண்ட் எண்ட் ஆக போது இப்போவுமே ஒரு பெரிய கான்டாக்டு. நம்மளோட லாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் காசர்கோடு. நம்ம வந்து இப்போது வந்து அவரோட ஸ்டே ஒன்று இருக்குது, அங்கே தான் தங்க போகிறோம். ஃப்ரீயாக தான் போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபோட்டோஸ்லாம் பார்த்தேன், செம்மையாக இருந்துச்சு. ஓகே, போயிட்டு செக் பண்ணலாம். நம்ம ஊர்லாம் ஒரு ஊர், ஒரு கிராமம் எப்படி இருக்கும், தனித்தனியாக வந்துட்டு இல்லாமல் ஒரே இடத்துல தான் ஒரே தெருவில் லைனாக வீடாக இருக்கும்ல. இங்கேயும் அப்படி தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு காம்பவுண்ட் இருக்குது. அண்ட் சின்ன சின்ன கிராமத்தில் கூட வந்துட்டு பெரிய பெரிய வீடு தான் கட்டி வச்சுருக்காங்க. இங்கே வந்துட்டு தனித்தனியாக கிராமம் அந்த மாதிரிலாம் இல்லாதனால பெருசாக கனெக்டே பண்ண முடியல. நம்ம தமிழ்நாட்டில் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கர்நாடகாவும் அப்படி தான் இருக்கும். ஆனால் செம்ம ஹாட்டாக இருக்கும் போல். கேரளா வந்துட்டு முடிய போகுது. கர்நாடகா நினச்சா தான் லைக் மேசிவாக இருக்குது அந்த டிஸ்ட்ரிக்டே. போயிட்டு கவர் பண்ணுவோம். ஓகே, நான் வந்துட்டு அந்த இடத்துக்கு ரீச் ஆகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். எனக்கு ஒன்று தான் புரியல, அங்கே அந்த ஹோம் ஸ்டேயில் யாருமே இல்லையாம்மா. அவர் ஆக்சுவலாக வந்து கொச்சியில் இருக்கார். அவர் வந்துட்டு வீட்டு சாவி எங்கே இருக்குது அப்படின்னு உட்பட வந்துட்டு ஃபோட்டோலாம் அனுப்புகிறாருங்க. என்னங்க நடக்குது? ஏன் கோச் சர்ஃபிங்கில் இவ்வளோ பீப்புள் எல்லாம் இவ்வளோ நம்புகிறாங்க? அதனால அந்த ரெஃபரன்ஸ் வேணும் போல். அண்ட் இவரோட ரெஃபரன்ஸ் நம்மளுக்கு கிடச்சிச்சுன்னா எல்லாருமே அக்செப்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஏன்னா இவர் தான் அம்பாசிடர் ஆஃப் கேரளா. ஸோ அதனால் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இவரோட ரெஃபரன்ஸு. இந்த ரிவரை க்ராஸ் பண்ணி தான் வந்து அந்த ஸ்டேக்கு போகணும். பட் ஆனால் இங்கே ஏதாவது ஒர்க் நடந்துகிட்ருக்கு போல். அதனால் நம்ம நடந்தால் போய் ஆகணும். அண்ட் அங்கே எது பாருங்கள், ஏதோ அந்த அங்கே அந்த பிரிட்ஜை கட்டிகிட்டு இருக்காங்க போல். ஏதோ வித்தியாசமாக சவுண்டெலாம் வருது. அந்த பொறுக்கு ஒரு வழி இருக்குது, இங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க சைடில். சவா க்ராஸ் பண்ணுவோம். இந்த இடமே பார்க்க செமையாக இருக்குல்ல. வாவ், சரி இருங்க போயிட்டு எடுக்கலாம். வழியை மட்டும் பாருங்களேன். ஓஎம்ஜி, அங்கே பாருங்களேன், அந்த ஒத்தையடி பாதையில் அங்கே ஒரு தூரத்தில் வீடு தெரியுமா, அங்கே தான் போக போகிறோம். அங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குது. ஆனால் பாருங்களேன், இந்த மாதிரி ரிவர் பக்கத்தில் இந்த மாதிரி தென்னை மரம் வச்சு அப்படிலாம் நான் பார்த்ததில்ல. மேபி இந்த பொள்ளாச்சி சைடு அந்த மாதிரிலாம் அப்படி இருக்கும். பட் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரி. லைட்டாக அங்கே மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்லாம் இருக்குது. அதான் அந்த மேங்க்ரூவ் ட்ரீஸ்லாம் இருக்குது, அதான் ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டேன். இங்கே பாருங்க, வாவ், எவ்வளோ இன்டீரியராக வந்திருக்கும் தெரியுமா. நம்ம ஒரு கிராமத்தில் ஒரு வீடு இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. எவ்வளோ க்ரீனரியாக இருக்குது பாருங்கள். சன்செட் ஆகிட்டு இருக்குங்க. வாவ், திஸ் இஸ் மை ட்ரீம் ஹவுஸுங்க. வாவ், இங்கே பாருங்கள், பார்க்க தானே வந்து நார்மலாக அது வில்லேஜ் வீடு மாதிரி இருக்குது. இந்த ஹோல் வீட்டில் நான் தான் தங்க போகிறேன், நம்பவே முடியல. முன்னாடி பாருங்கள், பயங்கரமாக சன்செட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அப்படியே இந்த இடத்த ஃபுல்லாக அப்படியே ஒரு வீடியோ காமிக்கிறேன். அண்ட் இந்த வீட்டையுமே சுற்றி காமிக்கிறேன். நல்லா சன்செட் ஆகிட்டு இருக்கு. அந்த ரிவரில் வேற ரிஃப்ளெக்ட்லாம் ஆகிட்டு இருக்கு. வாவ். அண்ட் அப்படியே பார்த்தோன்னா நம்ம வீடு உள்ளே போயிட்டு பார்த்தோம்னா ஒரு இந்த கேப் இருக்கு. உள்ள ஹாலா, இங்கே 4 ரூம் இருக்கா, டபுள் பெட்டு, இங்கே சிங்கிள் பெட். இங்கே தான் நான் தங்குறேன். அண்ட் இங்கே ஒரு ரூம் இருக்குது, இங்கே பெட்டெல்லாம் இல்லை. அண்ட் இங்கே சம்திங் வேறு ஒரு ரூம் இருக்குது, பூஜை ரூம் மாதிரி இருக்குது. அண்ட் இப்படியே வந்தால் கிச்சன். மேலேயுமே வந்து பரன்னு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஏரியாங்க. இது வரைக்கும் நான் இப்படி பார்த்ததே இல்லை, பார்க்கவே பயமாக இருக்குங்க. ஓகே, நம்ம கீழே இறங்கிடலாம். எனக்கு அது மேலே மட்டும் கொஞ்சம் பார்க்க பயமாக இருக்குது. அண்ட் இப்படியே வந்தால் தோட்டத்துக்கு வந்துடுவோம். ஒரு கிணறு இருக்குது, ரெஸ்ட் ரூம். வாவ், பயங்கரமாக இருக்குங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வீடு மட்டும் கொஞ்சம் லாக் பண்ணிவிட்டு நம்ம போய் அங்கே சன்செட் பார்க்க போகிறோம். ரிவரில் சன்செட் பார்க்க போகிறோம். இப்போ டிஜேயில் தான் கவர் பண்ணுறேன். ஓரளவுக்கு ஒய்டான வியூ தான் தேவைப்படுது. ஸோ அதனால் அங்கே முன்னாடி சன்செட் ஆகிட்டு இருக்கு. நம்ம வந்துட்டு இந்த வீட்டில் தான் தங்கியிருக்கோம், ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல. இப்போ அப்படியே பின்னாடி திருப்பி காமிக்கிறேன். இந்த வீட்டிலேருந்து இப்படி ஒரு வழி அண்ட் இப்படி ஒரு வழி அண்ட் இப்படி ஒரு வழி போகுது. இங்கே பாருங்களேன், ரிவரு ஆனால் காமாக தான் போயிட்டுருக்கு. எதுவுமே பெருசாக பரபரப்பாக ரொம்ப ஸ்பீடாலாம் போகலை. அங்கே சன். வாவ்,
நிறைய வாவ் சொல்கிறேன்ல. அந்த ஆடில் வரும்ல, காற்று, இயற்கை, சந்தோஷமான குடும்பம், அந்த மாதிரி ஒரு இடங்க. ஒரே நிமிஷம் திருப்பி காமிக்கிறேன். ஃபுல்லாக ஒரு வியூ பாருங்க. நீங்க பாருங்க, ஒரு குட்டி பையனை மீட் பண்ணேன். உனக்கு தமிழ் எப்படி தெரியும்? தமிழ் படம் வந்து பாப்பியா? கியூட்டா பேசுறாங்க. அவன் இந்த குட்டி வழியில தான் வந்து சைக்கிள் ஓடிட்டு போயிட்டு இருக்கா. போனி ஃபேமஸ் ஆயிட்டா. புரியல. நான் மலையாளம் பேச அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன். அவன் ஈஸியாக தமிழ் புரிஞ்சுக்கிறாங்க. எப்படி தான் இவங்களுக்குலாம் தமிழ் புரியுது? எனக்கு மலையாளம் சுத்தமாக புரிய மாட்டேங்குது. செமையாக ஓட்டிட்டு போகிறடா, பார்த்து போ. உன் பேர் என்ன சொன்ன? விமல் ராஜா? விஷ்ணுராஜ். விஷ்ணுராஜ் இவன் நேம் தான் கொஞ்சம் நார்மலாக இருக்கும். அது எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட்டாக நேம் இருந்துச்சுங்க மலையாளத்தில். குட்டி குட்டி குழந்தெல்லாம் வந்துட்டு தமிழ் படம்லாம் பார்த்ததே இல்லையாமா, ஆனால் தமிழ் நல்லா புரியுது. எப்படி தானோ. நம்ம இந்த பேக் சைட் சும்மா பார்த்துட்ருக்கோம். இருங்க காமிக்கிறேன். இல்லை நைஸ். அண்ட் கிணறு இருக்கு. ஓ, தண்ணி ரொம்ப மேலேயே இருக்குங்க. ஓகே, போயிட்டுருக்கான். ஜாலியாக சைக்கிளில் சுற்றிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் அந்த இடத்துல நடக்கவே கஷ்டமாக இருக்கு. அவன் சைக்கிள் ஓடிட்டுருக்கான். அதில் டேலண்டட் பாய். அவன் வயசில் எனக்கு சைக்கிள் ஓட தெரியாது. இப்போ நம்ம வந்துட்டு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அண்ட் பக்கத்தில் கடை இருக்கான்னு பார்க்கணும். வாட்டர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சாப்பிட கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கியிருக்கேன், போதும்னு நினைக்கிறேன் நைட்டுக்கு. அண்ட் ஓகே, நான் அப்படியே ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் கண்டினியூ பண்ணுறேன். பாய். தெரிய மாட்டேன் பாருங்கள், நம்ம வீடு மட்டும் தனியாக இருக்குது. ஃபுல் இருட்டு. நைட்டு இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறேன். எப்படி இருக்க போதும். இங்கே பாருங்களேன், வீடா இப்போ தான் மூணு வந்து செட் ஆகிட்டுருக்கு. முன்னாடி 6 வேறு இருக்குது. செம இருட்டாக இருக்குங்க. நான் மட்டும்தாங்க ஸ்டேவே பண்ண போகிறேன். இது நல்லா த்ரில்லிங்காக இருக்க போகுது. அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. இப்போ வந்து பக்கத்தில் எதாவது கடை இருக்கான்னு பார்க்க போயிட்டுருக்கேன். தண்ணி குறவாக இருக்குன்னு சொன்னல, தண்ணி ஆல்ரெடி அங்கே இருக்குது. ஃபஸ்ட்டில் எதாவது சாப்பிட தான் வாங்கிட்டு வரலாம். இந்த ஊர் ஒன்று இருக்கிறதே எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். ஏதோ தைரியமாக நைட்டில் இந்த குட்டி ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கேன். ஆள் நடமாட்டமே இல்லை. எந்த தைரியத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கே தெரியல எனக்கு. யாருமே இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த டாக்ஸ் தான் இருந்துச்சுன்னா தான் பயமாக இருக்குது. ஹைவேல ஏதாவது ஹோட்டல் இருக்குமான்னு பார்க்க போயிட்டுருக்கேன். வண்டி ஹைவேல ஏதாவது ஹோட்டல் இருக்குமான்னு பார்க்க போயிட்டுருக்கேன். போய் இருந்தால் சாப்பிட்டு வரலாம், இல்லைன்னா இருக்கிற ஃப்ரூட்ஸ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். காப்பாற்ற கூட யாரும் இல்லைங்க. ஏதாவது நான் இதை துரத்துச்சுன்னா. சாப்பிட்டு வந்தேன். இங்கெல்லாம் லைட்டாக இருக்கா, போகணும். இப்போ இங்கே 6 கிராஸ் பண்ணி போகணும். செம இருட்டாக இருக்குது. கடவுளே கடவுளே. இங்கேயே நான் ஹாரராக தான் இருக்குது, ஆனால் லைட் இருக்குது. இங்கே அது கூட இல்லை. சரிங்க, நான் ரூம் போயிட்டு கூப்பிட்றேன். இங்கே க்ராஸ் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரிட்ஜை லைட் வச்சு தான். இங்கே பாருங்கள், இந்த லைட் வர பிளிங்க்னு அடிச்சுக்குது. அப்பா என்னங்க எல்லாம் ஹாரர் படத்தில் வர சீன் மாதிரியே இருக்குது. கொஞ்ச நேரம் இங்கே லைட் எரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வந்துட்டு அந்த பிரிட்ஜ் கட்டுறதுக்கு நிறைய நார்த் இந்தியன்ஸ் தான் அங்கே இருக்காங்க. ஸோ அவங்க ஏதோ சமைச்சிட்ருக்காங்க, லைட்லாம் எரிஞ்சிட்ருக்கு. அதனால் இந்த இடம் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. அப்பயுமே அந்த பக்கம்லாம் இருட்டாக இருக்குது பாருங்கள். பா ஃபுல்லாக அந்த பூச்சி சத்தம், குருவி சத்தம். மார்னிங்கில் தான்டா அழகாக இருப்பேன், ஈவினிங்கில் டெரராக இருப்பேன்டா அப்படின்ற மாதிரி இருக்குது. குட் மார்னிங். இப்போ தான் எழுந்தேன். இந்த வீட்டில் நைட்டு ஃபுல்லாக தனியாக ஸ்டே பண்ணியாச்சு. பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஆனால் எனக்கு அந்தளவுக்கு பயம் இல்லை. நான் சீக்கிரமாக தூங்கிட்டேன். ஸோ அதனால் செம டயர்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் சீக்கிரமாக தூங்கிட்டேன். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம ரொம்ப கூட்டமாகவும் இருந்திருக்கோம், ரொம்ப தனியாகவும் இருந்திருக்கோம். வாவ், நைஸில் செம ஸ்பாட்டுங்க. வாவ், இங்கேயே இருக்கலாம் போல இருக்குது. எல்லா இடத்துலையும் சொல்கிறது தான். நான் திருப்பி காமிக்கிறேன். இங்கே சன்ரைஸ்லாம் இல்லை. சன்ரைஸ் நம்ம ஊரில் இந்த பக்கம் ஆகும். லைக் இங்கே வந்து பின்னாடி தான் இருக்குது. சன்ரைஸ் வந்து தெரியலங்க, ஏன்னா வந்து அந்த பக்கம் இருக்கிறனால.
ஃபுல்லாக வந்துட்டு தென்னை மரம் தான் இருக்குது. அதுக்கு நடுவில் இந்த வீடு. ஓகே, நம்ம ரிவர் கிட்ட போய் பார்ப்போம். நைட்டு வந்துட்டு ஒரு 8 o'clock வந்து படுத்துட்டேன். அதுக்கு மேலே வெளியே போனால் கொஞ்சம் டேஞ்சராக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே படுத்துட்டேன். ஓகே, நான் கூட மழை பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பனி போல் ஃபுல்லாக அப்படியே ஈரமாக இருக்குது. நேற்று வந்துட்டு ஈவினிங் டைமில் பார்த்தீங்களா ரிவர், அதே ரிவர் தான். நம்ம நேற்று வந்துட்டு இங்கே நின்றுட்டு இருந்தோங்க. இங்கே பாருங்கள், தண்ணி மேலே வரைக்கும் ஏறி இருக்கு. அப்படியே நம்ம வீடு. ஆனால் நல்லா தூங்கிட்டோம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஹோல் ட்ரிப்பில் நம்ம நல்லா தூங்கினது இந்த வீட்டில் தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரொம்ப நேரம் தூங்கணும். எப்போவுமே வந்துட்டு ஒரு 11க்கு தான் ரூம் போவோம், டார்மெட்ரி போவோம். அதுக்கப்புறம் தான் வந்து தூங்கவே லைக் ஒரு 12 1 ஆயிரும். இப்போ தான் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக தூங்கினேன். நல்லா தூக்குங்க. அப்படியே இந்த இடம் ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த குட்டி குட்டி எல்லோ ஃப்ளவர் இருக்குது பாருங்களேன். தெரியுதா கேமராவில்? எல்லா இடத்துலையும் இந்த எல்லோ ஃப்ளவர் இருக்குது சுற்றி இந்த இடம் ஃபுல்லாக. ஈவன் இது வந்து மழைக்காலம் கூட கிடையாது, அதுக்கே வந்து இடம் அவ்வளோ ஒரு மாதிரி க்ரீனரியாக இருக்குது. இன்னும் மழை காலத்தில் பாருங்களேன், ஃபுல்லாக பயங்கரமாக இருக்கும் போல். ஓகே, நம்ம போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கிளம்பலாம். இங்கேருந்து பக்கத்தில் வந்து ஒரு ஃபோர்ட் இருக்குது, அங்கே போய் சொல்கிறேன் அது என்ன ஃபோர்ட்டுன்னு. இதுதான் பெக்கல் ஃபோர்ட். இல்லை வந்துட்டு உயிரே உயிரே சாங் இந்த ஃபோர்ட்டில் தான் எடுத்தேன். இங்கே வரக்கூடாதான்னு கூட தெரில, நான் மட்டும் வந்துட்டேன்.